அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 6க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். அந்த 5 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷனை கம்பைன் பண்ணி ரிவிஷன் கணக்கா அந்த 6வது டெஸ்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 2 நம்பரு அதுக்கு நடுவுல இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த 2 நம்பர்ல ஏ பெருசா இருக்கு, முதல் இருக்கிற நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா அந்த ஏவை ஒரு 2ஆல பெருக்க சொல்றாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல பி பெருசா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி போடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துருக்கிற 2 நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சர்க்கிள் பிளஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படி பண்ணிக்கிட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமே. ஃபர்ஸ்ட் 5 சர்க்கிள் பிளஸ் 7, இது ஏ பி. நமக்கு எப்படி இருக்கு? ஏ லெஸ் தென் பி. சரிங்களா? பி பெருசா இருக்கு. பி பெருசா இருந்தா என்ன பண்ண சொல்றாங்க? ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 5 + 7 ஆட் பண்ண என்ன வரும்னா 12. இப்போ இங்க கொடுத்துருக்கிற 2 நம்பர் ஈக்குவல். 4 சர்க்கிள் பிளஸ் 4. 2 நம்பர் ஈக்குவலா இருந்துச்சு என்ன பண்ண சொல்றாங்க? ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்து இங்க 5 சர்க்கிள் பிளஸ் 5. இங்கேயே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் ஈக்குவலா இருக்கு. அப்போ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 25. அடுத்து 15 சர்க்கிள் பிளஸ் 11. இது ஏ, இது பி. ஏ வந்து நமக்கு பெருசா இருக்கு. ஏ பெருசா இருந்தா என்ன சொல்லியிருக்காங்க? ஏவை ஒரு 2ஆல பெருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 × 15 ஆன்சரு 30. சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த 5 சர்க்கிள் பிளஸ் 7 கூட என்ன பண்ணும்? 12 பிளஸ் 4 சர்க்கிள் பிளஸ் 4. இதுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் பண்ணோம். 4 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துச்சு? 16 வந்துச்சு. பை 3 × இதுக்கு பதிலாக 25 மைனஸ் 15 பிளஸ் 11 என்ன வந்துச்சு? 30 மைனஸ் 3. சரிங்களா? அப்போ 28 பை இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 75 மைனஸ் 33. 75ல 33 பேசினா என்ன வரும்னா 42ன்னு வரும். அப்போ 4 7 28, 6 7 42. அடுத்து 2 4, 3 2 6. அப்போ ஆன்சரு 2/3 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். 2 நம்பரு, அந்த 2 நம்பருக்கு நடுவுல சர்க்கிள் பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் சிம்பிளான சம்னா லைட்டா யோசிச்சா போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து 2வது சம். வயது கணக்குகள். ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30. 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு, அப்போ தற்போதைய வயசுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும். அப்புறம் பார்க்கும்போது A/Bயோட விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2. எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏயோட தற்போதைய வயது. நம்ம ஆப்ஷன்ல இருந்து போலாம். ஏ ஆப்ஷனு, பி, சி, டி. சரிங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட வயசு எப்படி இருக்கு? நமக்கு 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே ஏயோட தற்போதைய வயது. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசு என்னவா இருக்கும்? 16ஆ இருக்கும். இங்க 11, 29, 39, 19. சரிங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் வயசு என்னன்னு பாக்குறேன். இங்க என்ன வரும்? 34. இங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 44. இங்க 24 வரும். கரெக்டா? சரிங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட வயசு எதோட பெருக்கு தொகையா இருக்கு? 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்போ இந்த இதுல எது 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது 3ஆல போகாது, இது 3ஆல போகாது, இது 3ஆல போகாது. அப்ப இது மட்டும்தான் 3ஆம் வாய்ப்பாடுல போகும். அப்போ ஏயோட தற்போதைய வயசு என்னவா இருக்கும்னா 19ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து தேர்ட் சம். 6 பொருட்களை 10 வீதம் வாங்கப்பட்டு 4 பொருட்களை 6 வீதம் விற்கப்பட்டால் அவருக்கு லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இங்க வந்து பொருள், இங்க வந்து விலை, வாங்கிய விலை,
விற்ற விலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 6 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறோம். 6 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறோம். அடுத்து என்ன பண்றோம், 4 பொருட்களை ரூபாய் 6 வீதம் விற்கிறோம். 4 பொருளை 6 ரூபாய்க்கு விற்கிறோம். இதுல லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணுவோம், பொருட்களோட எண்ணிக்கையை ஒரே மாதிரி கொண்டு வருவோம். அப்ப 4க்கும் 6க்கும் எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். சரிங்களா? அப்ப இங்க 3ஆல பெருக்கணும், இங்க 2ஆல பெருக்கணும். இங்க 2ஆல பெருக்கிறோமா, அப்ப இதையும் 2ஆல பெருக்குங்க. 2ஆல பெருக்கணும் என்ன வரும், 20 ரூபாய். இங்க எதால பெருக்கிறோம், 3ஆல பெருக்கிறோமா, அப்ப இதையும் 3ஆல பெருக்குங்க. அப்போ 18 ரூபாய். 20 ரூபாய்க்கு வாங்குறேன், ஏன்னா இதான் எனக்கு வாங்கிய விலை. வாங்கிய விலை வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறோம். எவ்வளவுக்கு விற்கிறோம், 18 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப எனக்கு என்னன்னா நஷ்டம். நஷ்டம் எவ்வளவு, 2 ரூபாய் எனக்கு நஷ்டம். கொஸ்டின் வந்து நஷ்ட சதவீதம் தான் கேட்கிறாங்க. 2 பை அடக்க விலை எவ்வளவு, 20 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 கட் ஆயிரும். அப்ப ஆன்சரு 10%. எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா 10% நஷ்டம். டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான ஒன்றை கண்டறிய. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் புட்டு, அட்டு, எண்டு, ஏ ஆர் எம். இப்போ இந்த இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன். இது வந்து எனக்கு வவல்ஸ். வவல்ஸ் என்ன சொல்லுவோம், ஏஇ ஐ ஓ யூ. இதான் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எனக்கு வவல்ஸ், இதுவும் எனக்கு வவல்ஸ். இது வந்து எனக்கு வவல்ஸ் கிடையாது. கரெக்டா? அப்போ கொடுத்துருக்கிற 3 வார்த்தையில முதல் எழுத்து எல்லாத்துலயுமே என்னவா இருக்குன்னா வவல்ஸா இருக்கு. இதுல மட்டும் எனக்கு வவல்ஸா இல்ல. சரிங்களா? அப்ப என்ன வரும்னா புட்டு. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 4 பவர் 96ஐ 6ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ 4 அடுக்கு 1 எடுப்போம். 4 அடுக்கு 1 6ஆல டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இது வேண்டாம். 4 அடுக்கு 2 எடுப்போம். 4 அடுக்கு 2னா என்ன, 16. இதை 6ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 4ன்னு வரும் மீதி. கரெக்டா? நாங்க 16, இதை 6ஆல டிவைட் பண்றேன், 12, மிச்சம் 4ன்னு வரும். அதே மாதிரி 4 அடுக்கு 3 பாக்குறேன். நாங்க 16, 16 64. 64 6ஆல டிவைட் பண்ண மீதி என்ன வரும், அதே திருப்பி 4ன்னு வரும். அடுத்து 4 அடுக்கு 4, 256. இத 6ஆல டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன வரும்னு பாருங்க, 256, 6, 4 24, மிச்சம் 1, 6, 12, மிச்சம் 4. அப்போ 4. அப்போ 4 அடுக்குல என்ன பவர் போட்டாலும் மீதி வந்து எனக்கு என்ன வருதுன்னா 4ன்னு வருது. அதே மாதிரிதான் 4 அடுக்கு 96 போட்டாலும் எனக்கு என்ன வரும்னா மீதி 4ன்னு வரும். சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன் எனக்கு கரெக்ட்னா ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து இரு எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவாவை போல் 12 மடங்கு. எல்சிஎம் வந்து எப்படி இருக்குன்னா ஹச்சிஎஃப் போல 12 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல். மீச்சிமாவையும் மீப்போவாவையும் கூட்டினா என்ன வருதா, 403ன்னு வருது. மேலும் ஒரு எண் வந்து 93 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, கொடுத்துருக்க ரெண்டையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்னோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப நான் இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்கணும், எல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஹச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணா இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த இதை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், 12h பிளஸ் h ஈக்குவல் டு 403. இந்த எல் இருக்கிறதுல 12h சப்ஸ்டியூட் பண்றேன். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 13h ஈக்குவல் டு 403. அப்போ h என்ன வரும்னா 403/13 வரும். ஒரு 13 13 3 13 39, மிச்சம் 1, 13 1, 31ன்னு வரும். அப்போ எல்சிஎம் என்ன வரும், 12hன்னு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி.
12H. அப்போ 12 இன்ட்டு 31. இதை பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? ஏ இருக்க இடத்துல நம்ம இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கீழே கொண்டு வந்துருங்க. ஏ வந்து கீழே போயிடும். ஒரு நம்பர் வந்து 93. எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 இன்ட்டு 31. HCF என்ன? HCF வந்து 31. இது எதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3, இங்க 4. அப்போ ஒரு நாள் 4, 3 நாங்க 12. அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன வரும் அப்படின்னா 124ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 7வது சம். 7வது சம் பாருங்க. டைரக்ஷன் வச்சு ஒரு சம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. சரிங்களா? என்ன சொல்றாங்க? சஞ்சய் 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். சரிங்களா? இதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறேன்? ஒரு 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறேன். அடுத்து பிறகு வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். வலது பக்கம் திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர். அடுத்து என்ன சொல்றாங்க? மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர். அப்ப இந்த பக்கம் பார்த்தா இதான் என்னோட வலது. இங்க திரும்பி திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன். 10 கிலோமீட்டர் எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது அவர் எவ்வளவு தூரத்தில் இருப்பார்? ஆரம்பித்த இடம்னா இதான் ஆரம்பித்த இடம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ இது 5 இருந்துச்சுன்னா இதுவும் எனக்கு எப்படி இருக்கும்? 5ன்னு இருக்கும். இது கிட்டத்தட்ட செவ்வகம் மாதிரி இருக்கு. சரிங்களா? செவ்வகத்துல எதிரெதிர் பக்கங்கள் சமம். இதுவும் சமமா இருக்கும், இதுவும் எனக்கு சமமா இருக்கும். அப்ப ஆரம்பித்த இடத்துல இருந்து இப்ப எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. சரிங்களா? அடுத்து 8வது சம். ஓர் எண்ணின் 75% 75 கூட்டினால் அந்த எண் கிடைக்கும், அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த நம்பரோட 75% கண்டுபிடிக்கிறேன். 75% ஆஃப் எக்ஸ். 75% 75 கூட்டினால் அதே எண்ணா கொடுக்கப்பட்ட நம்பர் எனில் அந்த எண் என்ன? எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? 75x/100ன்னு வரும். இங்க 3, இங்க 4 பிளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அப்போ 75 ஈக்குவல் டு எக்ஸ். இது பிளஸ் அந்த பக்கம் போனா மைனஸ் 3x/4. மொத்தம் 4 பங்கு, அதுல 3 பேருச்சுன்னா மீதி ஒரு பங்கு இருக்கும். அப்ப 75 ஈக்குவல் டு x/4ன்னு வரும். இதை எல்சிஎம் எடுத்து கூட பண்ணுங்க. இதே பெருக்குனா 4x, 4xல 3x பேருச்சுன்னா மீதி 1x இருக்கும். அப்ப x/4. நமக்கு x தான் வேணும், 4 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப x ஈக்குவல் டு 75 × 4. 5 20, மிச்சம் 2, 4 28, 30. அப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னா 300. ஓகே. அடுத்து 9வது சம். ஒரு கடிகாரத்தை நீரில் பார்க்கும் போது 21:41 என காட்டுகிறது. கடிகாரத்தின் உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இங்க ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நார்மல் டைமுக்கு மாத்தும். 12ல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? இங்க ஒரு 41, 21ல 12 போயிடுச்சுன்னா 9ன்னு வரும். சரிங்களா? இப்போ இமேஜ் பாக்குறதுக்கு 2 விதமா சொல்லியிருப்போம். அந்த ஏற்கனவே பார்த்த டெஸ்ட்லயே சொல்லியிருப்போம். 1 17 90ல இருந்து கழிக்கணும், அல்லது 18 30ல இருந்து கழிக்கணும். இதை எப்ப எடுக்கணும், இதை எப்ப எடுக்கணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற நிமிஷம் வந்து 30க்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து கழிக்கணும். 30 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து எடுக்கலாம். இப்ப நம்ம பாருங்க, 30 விட அதிகமா இருக்கா, அப்ப இதுல இருந்து நம்ம கழிக்கணும். இதுல இருந்து கழிச்சா என்ன வரும்? இங்க 8, இங்க 10. 10ல 1 போயிடுச்சுன்னா 9, 8ல 4 போயிடுச்சுன்னா 4, 17ல 9 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 8:49. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும்.
அடுத்து 10வது சம் பாருங்க. 10வது சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 அடுக்கு எக்ஸ் மைனஸ் 3 அடுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 18 எனில் எக்ஸ் பவர் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏ பவர் எம் பிளஸ் என்ன இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் எழுதிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஏ பவர் மைனஸ் எம்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/a பவர் mன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல பாருங்களேன், இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3 அடுக்கு எக்ஸ் இன்ட்டு 3 அடுக்கு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ரெண்டுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்னா 3 அடுக்கு எக்ஸை காமன் எடுங்க. அப்போ 1 மைனஸ் இதை 1/3 ரெண்டு ஃபார்முலாவையும் இங்க அப்ளை பண்றேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்போ மொதல் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 பவர் மைனஸ் இருக்கு. அப்போ ஏ பவர் மைனஸ் எம் இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/a பவர் எம்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 18. மொத்தம் 3 பங்கு, அது ஒரு பங்கு போயிடுச்சுன்னா 2 பங்கு இருக்கும். அப்போ 2/3 ஈக்குவல் டு 18. அப்போ 3 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 18. இது இந்த பக்கம் போகும்போது தலைகீழா போகும். 3/2. அப்போ 1 இங்க 9 27ன்னு வரும். 20 எப்படி எழுதிக்கலாம்னா 3 அடுக்கு 3 எழுதிக்கலாம். அப்போ 3 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அடுக்கு 3 இருக்கும். அப்போ எக்ஸ் என்ன வரும்னா 3ன்னு வரும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பவர் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 பவர் 3னா ஆன்சரு 27ன்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 11வது சம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 187. அவற்றின் மீப்போவா கசியப் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 17 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும்? இந்த மாடல் சம் வந்து நம்ம செகண்ட் டெஸ்ட்லேயே அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் டாபிக்லேயே கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பர் என்ன ஃபார்மெட்ல இருக்கும், ஹச்சிஎஃபோட பெருக்கு தொகையா இருக்கும். அதாவது 17x, 17y. இந்த ரெண்டு நம்பரை கூட்டினாதான் என்ன வருதுன்னு சொல்றாங்க 187. அப்போ 17x இன்ட்டு 17y ஈக்குவல் டு 187. ரெண்டு இருந்து எதை காமன் எடுக்கலாம், 17 காமன் எடுங்க. காமன் எடுத்தா என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 187. இப்போ அடி கொடுங்களேன், இங்க 1 மிச்சம் ஒரு 1, 17னா ஒரு தடவை வரும். அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வருது 11ன்னு வருது. கரெக்டா? அப்போ என்னென்ன பாசிபிள் அப்படின்னு சொல்லி பாருங்க. 1ஐயும் 10ஐயும் கூட்டினா 11. அடுத்து 2 9, 3 8, 4 7, 6 5, அதுக்கப்புறம் 5 6. இதுக்கப்புறம் எனக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். பொசிஷன் மட்டும் இடத்த மாத்திட்டு வரும். அப்ப இதுக்கப்புறம் எழுத வேண்டாம். எத்தனை இது இருக்கு, இதுக்கப்புறம் இந்த எழுதியிருக்கிற ஜோடிக்குல எது எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் 1 வருதுன்னு பாருங்க. அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா 1, இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா 1, இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா 1, இது ரெண்டுக்கும் பார்த்தா 1, இது ரெண்டுக்கும் பார்த்தாலும் 1. அப்போ மொத்தமே எத்தனை ஜோடி இருக்கு, 5 ஜோடி இருக்கு. அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்து ரீசனிங் பார்ட்ல விடுபட்ட என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது வந்து லைட்டா யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 896, இங்க 14 8. சரிங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர்னு பாருங்க. 8 தான் சின்ன நம்பர், அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 64. ரிமைனிங் உள்ளதை அப்படி பெருக்கிடுங்க. 64 14ஓட பெருக்குங்க. 4 16 மிச்சம் 1, 4 24, 25, 1 4 4, 1 6. அப்போ 6 9 8, 896 வருதா? அதே மாதிரி தான் இந்த லாஜிக். இந்த ரெண்டுல எது சின்ன நம்பரு, 6 தான் சின்ன நம்பர். அப்ப அதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 36. 36 12ஆல பெருக்கிருங்க. 6 12 மிச்சம் 1, 3 6 7, 1 6 3, 2 3 மிச்சம் 1, 432. கரெக்டா வருதா? அப்ப இதுல ரெண்டுல எது சின்ன நம்பர், 5 தான் சின்ன நம்பர். 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 25. 25 இன்ட்டு 18ன்னு வரும். சரிங்களா? 25 18 பெருக்கனா
ஐயெட்டா 40 மிச்சம் 4 ஈரெட்டா 16 20 ஓரஞ்சு 5 ஓரண்டு 2 0 5 4 450 வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 13 இரு எண்களின் விகிதம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:3 அவற்றின் மீப்போவா HCF வந்து 8 எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ விகிதம் HCF கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கிடுங்க, அதான் எனக்கு எல்சிஎம். அப்போ என்ன வரும்? 4 × 3 × 8 4 12 12 8 96 வரும். அப்போ பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு எண்ணின் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, தெரியாது எனக்கு. சரிங்களா? அந்த நம்பருக்கு 31% பாக்குறோம், அதே நம்பருக்கு 13% பாக்குறோம். இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 576. அப்படின்னா என்ன கேட்கறாங்க? அதே எண்ணின் 17% என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 18%. 18% அப்படிங்கிறது 576 அப்படின்னா 17% வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு? இப்போ 18% 576 சொல்லியிருக்காங்க. இப்போ 17% எப்படி இருக்கும்? இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல போகாது. அப்ப இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்தா எது இருக்கு? 564 இருக்கு, 544 இருக்கு. இது வராது, இது ரெண்டும் வராது. சரிங்களா? அப்போ என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா வேல்யூவும் குறையும். அப்ப இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 17/18 × 576 ஒரு 18 18 இங்க 3 போடலாம். 3 போட்டா 54 வரும், மிச்சம் ஒரு 36னா 2, இது ரெண்டையும் பெருக்குங்க. 32 17 ஈரேலா 14 மிச்சம் 1 3 21 22 ஒரு 2 2 ஒரு 3 3 அப்ப 4 4 5 ஆன்சர் வந்து 544. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து டிக்ஷனரி ஆர்டர் ஒன்று கேட்டிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? நத்திங். அடுத்து நோட் புக். அடுத்து வந்து நோட்டபிள். நாமினல். 1 2 3 4 5. இப்போ முதல் 2 இதை வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 3வது லெட்டர்ல 4 இதுல டி இருக்கு, ஒரு இதுல எம் இருக்கு. அப்போ எம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் எனக்கு டி வரும். அப்போ முதல் எனக்கு என்ன ஆரம்பிக்கும்னா 5ன்னு ஆரம்பிக்கும். எல்லா ஆப்ஷனும் எனக்கு 5ன்னு தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து எல்லாத்துலயுமே டீன்னு இருக்கா, அப்ப அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுக்கு வந்தா HEA இங்க ஏஏன்னு இருக்கு. அப்ப ஏ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். இதுல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. இங்க ஆர் இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 5 3 அதுக்கப்புறம் இது வரும். 5 3 4 அப்படி இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப ஆன்சரு 5 3 4 2 1. ரிமைனிங் உள்ளது கரெக்டா இருக்கான்னு பாத்துரும். ஈக்கு அப்புறம் தான் எனக்கு கட்சி வரும். அப்போ 2 1. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்து 16வது சம். இதே மாடல்ல ப்ரீவியஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2% 2% என்ன அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்களேன், இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 25% மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்களேன். எடுத்து விட்டா என்ன வரும்? 25/100 × 25/100. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 625 பை கீழே வந்து 1 போட்டு ஒரு 4 0. அப்போ 4 0 இருக்கா? இங்க இருக்கிற புள்ளி வந்து ஒரு 4 இது தள்ளி போகும். இங்க இருக்கிறது 3 நம்பர் தான், அதனால இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0.0625. 4 0 புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும்னா
பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 17வது சம். இரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஒரு தேர்தலில் ஒருவர் 62% வாக்குகளை பெற்று 432 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எவ்வளவு வாக்குகளா? 432 வாக்குகள் வித்தியாசம் எனில் அந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 100% எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுல 2 பேர் போட்டிடுறாங்க. ஒருத்தர் வந்து ஏ, இன்னொருத்தரை பின்னு எடுத்துக்கணும். ஒருத்தர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 62%. அப்ப ரிமைனிங் உள்ளவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 100ல 62 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும்னா 38%. இவங்க 2 பேருக்குரிய வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா அந்த 432 வாக்குகள். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்களேன். வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 24%. 24% அப்படிங்கிறது 432 அப்படின்னா கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா எண்ணிக்கையும் கூடும். இது வந்து நேர்மாறல். நேர்மாறல் தான் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/24 இன்ட்டு 432. 6 நாளா 24. இங்க 1 நாள் 4 0 8 நாங்க 32. 1 6 6 இங்க 1 6 6 மிச்சம் 4 8 6 48. அப்போ 18 ஒரு 2 0 1800 வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து சுருக்குகளை ஒரு சம். சரிங்களா? எத்தனை நம்பர் இருக்கு? இப்போ கொடுத்துருக்கிறதுல எத்தனை நம்பர் வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. 2 நம்பர் நமக்கு வித்தியாசமா இருக்கும். 571 5.71, இன்னொன்னு வந்து 2.79. ஒன்ன வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்னு வந்து பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. அப்போ 3 பெருக்குனா ஏ கியூப் மைனஸ் இங்க பி இன்ட்டு பி இன்ட்டு பி, அப்போ பி கியூப் பை கீழே வந்து என்ன இருக்கு? இங்க 2 ஏ போட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் இங்க 2 போட்டா ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். மேல உள்ளதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பை கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பி. ஏ வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 5.71 மைனஸ் 2.79. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்க 6, இங்க 11. 11ல 9 போயிடுச்சுன்னா 2, இங்க 4, இங்க 16. 16ல 7 போயிடுச்சுன்னா 9, 4ல 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ 2.92ன்னு வரும். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 19வது சம். 19வது சம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சரிங்களா? என்ன இருக்கு? 1/30. இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1/5 இன்ட்டு 6 எழுதிக்கலாமா? 5 30 எனக்கு கரெக்டா வரும். அடுத்து திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா இத 1/5 மைனஸ் 1/6ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்ப இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும்? 2க்கு எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 6 மைனஸ் 5/5 30. அப்ப ஆன்சரு 1/30 வரும். இந்த இது எனக்கு கரெக்டா வந்துருச்சா? அப்போ 1/30 இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? 1/42. இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/6 இன்ட்டு 7 எழுதிக்கலாமா? அடுத்து எப்படி எழுதிக்கலாம்? 1/6 மைனஸ் 1/7. இதெல்லாம் ஏன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வர்றதுக்காண்டி. சரிங்களா? ஆனா எழுதுறது எல்லாமே எனக்கு கரெக்டா தான் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து 1/56. இதை 1/7 இன்ட்டு 8. அடுத்து எப்படி எழுதிக்கலாம்? 1/7 மைனஸ் 1/8. இந்த மாதிரி தொடர்ச்சியா எழுதிட்டே வாங்க. கடைசியா என்ன இருக்கு? கடைசிக்கு முந்தினது வந்து 1/90. அப்ப இது எப்படிக்கலாம்? 1/9 இன்ட்டு 10. அப்போ 1/9 மைனஸ் 1/10. அடுத்து கடைசியா 1/110. இது எப்படி எழுதிக்கலாம்? 1/10 இன்ட்டு 11. அப்போ 1/10 மைனஸ்
1/11. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது பாருங்களேன், இந்த -1/6ம் இந்த +1/6 எனக்கு கேன்சல் ஆயிரும். இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இடையில கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்கும், அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 1/9 இருக்கும், அதுவும் இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். -1/9 இருக்கும், அது இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இப்படி கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி எனக்கு கேன்சல் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு, மேல வந்து ஒரு 1/5 இருக்கு, அது இன்னும் கேன்சல் ஆகல. அதே மாதிரி கடைசியா உள்ளதுல என்ன இருக்கு, -1/11. சரிங்களா? மற்ற எல்லாமே இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும், 11 - 5/55. 11 5 55. 11ல 5 போயிடுச்சுன்னா 6. அப்போ ஆன்சரு 6/55 வரும். ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 20வது சம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். வாங்கிய விலை வந்து என்னன்னா 1200. அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 30% விலையா உயர்த்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன, ஒரிஜினல் விலையில இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்போம், அதான் எனக்கு தள்ளுபடி. கொடுத்து விட்டார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? விற்ற விலையும் லாப சதவீதமும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எனக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் x + y + x × y/100. சதவீதத்துல இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். சரிங்களா? லாபம்னா பிளஸ், தள்ளுபடி நஷ்டம் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 30 தள்ளுபடின்னு சொல்றோம், அப்போ -20 பிளஸ் 30 × -20/100. 30ல 20 பேர்ஸ்னா என்ன வரும், 10. அப்போ இங்க 2 0 அடி கொடுத்துருவேன். 3 6 -6. அப்போ எவ்வளோ லாபம், 4% பிளஸ்ன்னு வருது. அப்போ எனக்கு லாபம் தான் 4% வந்து எனக்கு லாபம் வரணும். அப்போ இது வராது, இது வராது. ஒன்று இது வரலாம் அல்லது இது வரலாம். சரிங்களா? விற்ற விலை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4% எனக்கு லாபம். அப்போ 4/100 × 1200. இதான் எனக்கு வாங்கிய விலை. இந்த வாங்கிய விலையில தான் 4% எனக்கு லாபம். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 48. விற்ற விலை என்ன வரும், வாங்கிய விலை வந்து ஒரு 1200, அதில் ஒரு 48 ரூபா லாபம். அப்போ 1248. 1248. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 21வது சம். HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன வரும், HCF ஆஃப் A/B C/D E/F இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, HCF கொடுத்தாங்கன்னா மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM. அப்போ HCF ஆஃப் A, C, E, கீழே உள்ளதுக்கு LCM B, D, F. இப்போ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, HCF ஆஃப் 2/3 8/9 16/81 10/27. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே உள்ளதுக்கு HCF பாருங்க 2 8 16 10 கீழே உள்ளதுக்கு LCM பாருங்க 3 9 81 27. ஓகேவா? இப்போ மேலே உள்ளதுக்கு சிம்பிளா சொல்லிடலாம். HCF என்ன வரும், எல்லாத்துலயுமே பொதுவாக என்ன வாய்ப்பாடு போகும்னா 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ என்னோட HCF வந்து 2. LCM மட்டும் செக் பண்ணுங்க. 3 9 81 27. 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும், 1 3 27 9. அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு 9 3. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 1 3 1. இதுக்கப்புறம் 3 9 9 3 27 27 3 81. LCM வந்து 81. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, மேலே உள்ளதுக்கு HCF 2/81 வரும். சரிங்களா?
ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது சம். ஒரு பொருளின் விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள விகிதம். விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள விகிதம். விற்ற விலை எவ்வளவு? 7:5. சரிங்களா? இப்ப சிம்பிளாவே போட்டுடலாம். 5 ரூபாய்க்கு வாங்குறேன், 7 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப லாபம் வந்து எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு 2 ரூபாய் கிட்ட வரும். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? லாபத்துக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள விகிதம் என்ன? லாபம் எவ்வளவு? 2:5. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 23வது சம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3 A ஈக்குவல் டு B இன் 75%. பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. அப்போ 2/3 A ஈக்குவல் டு 75/100 இன்ட்டு B. சரிங்களா? இங்க 3, இங்க 4. 3 25 75, 4 25 100. ஆல்பபெட்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ A/B ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 3/4. இந்த 2/3 இந்த பக்கம் ரொம்ப என்னவாகும்? தலைகீழா போகும். அப்போ 3/2. 3 9, ஈர்னாங்க 8. A/B வந்து என்ன வரும்னா 9:8ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 24வது சம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 2 வங்கிகளில் முதலீடு செய்கிறார். முதல் வங்கியில் 2 விதமான பேங்க்ல நான் டெபாசிட் பண்றேன். ஏ பி அப்படின்னு ஒரு 2 பேங்க் எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க ஒரு அசலு 6 என், இங்க ஒரு அசலு, இங்க ஒரு 6, இங்க ஒரு என். சரிங்களா? முதல் வங்கியில் முதலீடு செய்ததை போல் 2 மடங்கை மற்றொரு வங்கியில் முதலீடு செய்கிறார். சரிங்களா? இப்ப நான் இங்க எக்ஸ் டெபாசிட் பண்ணனா, இங்க நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணனா இதை போல 2 மடங்கு. அப்போ 2x. முதல் வங்கியில் 5% வட்டி விதத்திலும், வட்டி விதம் வந்து இங்க 5%, ரெண்டாவதுல 5.5%. இறுதியில் 1 வருட முடிவில் 2 பேங்க்லையும் 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றேன். ரூபாய் 1000 தனி வட்டியாக கிடைக்கிறது. இப்ப இந்த 2 பேங்க்லயும் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருதா? 1000 வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனில் முதல் வங்கியில் முதலீடு செய்த தொகை என்ன? எக்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். எக்ஸ் இன்ட்டு 5 இன்ட்டு 1/100 பிளஸ் 2x இன்ட்டு 5.5 இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 1000 வரும். சரிங்களா? அப்போ 5x இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 55 இன்ட்டு 2 110. அப்போ ஒரு இது தள்ளி புள்ளி வைக்கும் போது அந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 11x ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100ன்னு வரும். சரிங்களா? அப்போ 16x ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100. எக்ஸ் என்ன வரும்னா 1000 இன்ட்டு 100/16. நாங்க 16, இங்க 25 நாங்க 100. ஒரு நாள் 4, இங்க 25 நாங்க 100, ஒரு 0. அப்போ 0 25 25 625. சரிங்களா? அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா 6250. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 25வது சம். தவறான ஒன்றை கண்டறிக. YQR ABA SCZ X UVP. சரிங்களா? இப்போ இதுல எந்த கான்செப்டும் அப்ளை ஆகாது. என்ன அப்படின்னா எல்லா லெட்டர்லயுமே எல்லா வார்த்தையிலுமே வேர்டு எதுவுமே ரிப்பீட் ஆயிருக்காது, ஆல்பபெட் எதுவுமே ரிப்பீட் ஆயிருக்காது. சரிங்களா? இதுல மட்டும் பாருங்களேன், ஏ வந்து 2 தடவை வந்திருக்கும். மற்ற எதுலையுமே எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்காது, இதுல மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப எது வித்தியாசமா இருக்கும்னா ஏபிஏ வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அடுத்து 26வது சம். 26வது சம் வந்து கூட்டு வட்டியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 8000. ஆர் வந்து 15%.
என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2 வருடம் 4 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இதையும் வருஷமா மாத்துங்க. அப்ப 2 இன்ட்டு 4/12 2 வருடம் இங்க 1 வருடம். அப்போ 1 இங்க 3. இப்போ மொத்தமா 2 1/3 வருடம்னு வரும். சரிங்களா? கலப்பு பின்னத்துல வந்திருக்கு நமக்கு. கலப்பு பின்னமா இருந்தா என்ன பண்ணிருப்போம் 2 விதமா பிரிப்போம். முழு நம்பர் தனியா பின்னத்தை தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த இதுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வருஷத்துக்கு 15%. இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு 1/3 தான் இருக்கு. அப்ப இதுக்கு வட்டி வீதம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 1 இன்ட்டு 5. அப்ப ஆன்சரு 5%. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. 8000க்கு 15% என்ன வருதுன்னு பார்க்கணும். 15/100. 2 0க்கு 2 0 0. 15 8 என்ன வரும் 5 8 40 மிச்சம் 4 1 8 8 12. சரிங்களா? அடுத்து 1200க்கு 15% என்ன வருதுன்னு பார்க்கணும். 2 2 கேன்சல் பண்ணிடலாம். 15 12 பெருக்குனா 10 1 3 5 1 180ன்னு வரும். இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்போ 2 400 இங்க ஒரு 180 2580. சரிங்களா? எவ்வளவு டெபாசிட் பண்ணிருந்தோம் 8000. ஒரு 2 வருஷத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2580. இப்போ என் கையில எவ்வளவு இருக்கு 10,580 ரூபா இருக்கு. அதுக்கு 5%. இந்த பின்னத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குன்னு பாருங்க. அப்போ 5/100. 1 0 1 0 1 இங்க 2. அடுத்து 1 இங்க 5 2 4 மிச்சம் 1 9 2 18. அப்போ மொத்தமா எனக்கு வட்டி என்ன அப்படின்னா 2580. இங்க ஒரு 529. அப்போ 9 0 5 5 10 11 மிச்சம் 1 31 09 வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? 27வது என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 525. அசல் என்னன்னு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 2 வருஷம், ஆர் வந்து 10%. சிஐ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 525. எனில் அதே தொகைக்கு 2 மடங்கு கால அளவில் பாதி வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க, அல்லது தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க. இந்த மாடல் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஏக்கு ஃபார்முலா என்ன நான் போட்ட அமௌண்ட் பிளஸ் பேங்க் தர வட்டி = P × 1 + R வந்து 10/100 பவர்ல 2 1 0 1 0 கட் ஆயிரும். அப்போ P + 525 ஏன்னா வட்டி 525. P × இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 10 + 1 11 11 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 121/10 ஸ்கொயர் பண்ணா 100. இதை அப்படியே இங்க கொண்டு வந்துருங்க. இங்க கொண்டு வந்து பெருக்கினா என்ன வரும் 100p + 525 ஒரு 2 0 = 121p. இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 121 100 போயிடுச்சுன்னா 21p = 525 × ஒரு 2 0. அப்போ p வந்து என்ன வரும்னா 525 × 100/21. 7 3 21. இங்க 1 3 3 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 1 5 1 7 7 இங்க 7 14 மிச்சம் ஒரு 3 5. அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கோம்னா 2500 ரூபா. இப்போ என்ன சொல்றாங்க நான் போட்ட அமௌண்ட் வந்து 2500. சரிங்களா? 2 மடங்கு கால அளவில். அப்போ n ஆல்ரெடி ஒரு 2, இப்ப 2 மடங்குனா 2ஆல பெருக்கணும். அப்ப n வந்து 4. ஆர் வந்து என்ன சொல்றாங்க பாதி வட்டி வீதத்தில். பாதி வட்டி வீதம்னா இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும் 5%. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2500 × 4 × 5/100. 2 0க்கு 2 0 25 நாங்க 100 × ஒரு 5 ஆன்சரு 500ன்னு வரும்.
அப்போ பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? இந்த மாடல் சம் நல்லா பார்த்துக்கோங்க. தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, அல்லது கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 28. சரிங்களா? 28வது சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, BREW என்பதை 8 எனவும் CALF என்பதை 14 எனவும். இப்போ இதை எடுத்துக்கலாம். BREW. இப்போ அதோட பொசிஷன் எழுதுங்க. B யோட பொசிஷன் என்ன வரும், 2, R வந்து 18, E 5, 23. இது ரெண்டையும் கூட்டுங்களேன். 23 5 கூட்டினா 28, இது ரெண்டையும் கூட்டினா 20. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 28ல 20 போயிடுச்சுன்னா 8. அதான் ஆன்சர்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் CALF. சியோட பொசிஷன் 3, ஏயோட பொசிஷன் 1, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4. எல்லோட பொசிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா 12, எஃபோட பொசிஷன் 6. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 18. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 18ல 4 போயிடுச்சுன்னா 14 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, DAWN. இங்க 4, இங்க 1, W வந்து 23, N வந்து 14 வரும். இது ரெண்டையும் கூட்டினா 27, 37, இங்க 5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். 37ல 5 போயிடுச்சுன்னா ஆன்சரு 32 வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இது லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பி என்ற நபர் ஏ என்ற நபரிடமிருந்து ரூபாய் 5000-ஐ 2 வருடங்களுக்கு 4% தனி வட்டி விகிதத்தில் கடன் வாங்கினார். என்ன பண்றாங்க அப்படின்னா, பி அப்படிங்கிறவர் வந்து ஏட்ட இருந்து கடன் வாங்குறாரு. சரிங்களா? கடன் வாங்கி அதை திருப்பி இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, வட்டி விகிதத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பி வந்து யார்கிட்ட கொடுக்கா, சீட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமா, அந்த லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப நான் தான் பி அப்படின்னா, நான் ஒருத்தட்ட இருந்து கடன் வாங்குறேன். அந்த வாங்கின அமௌண்ட்டை அப்படியே இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வட்டி விகிதத்தை மட்டும் கூட்டியிருக்கேன். சரிங்களா? 5000 ரூபாய் வாங்கியிருக்கேன். எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன், 2 வருஷத்துக்கு 4% தனி வட்டி விகிதத்துல பை 100. 0, 100, 400. அப்போ நான் ஏக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 400 ரூபாய் நான் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டை அப்படியே இன்னொருத்தட்ட கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன்னா அதே 5000 ரூபாய், அதே 2 வருஷத்துக்கு. ஆனா வட்டி மட்டும் எவ்வளவு, 6, 1/4. கலப்பு பின்னத்தை பின்னம் எழுதுனா 24, 25/4. 25/4 பை ஒரு 100. 2 0க்கு 2 0, 1 இங்க 2, 1 இங்க 25. அப்போ ஆன்சரு 625. சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு எனக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 400, 625. அப்போ 625ல ஒரு 400 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்னா 225. அப்ப 2 வருஷத்துக்கு எனக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்னா 225. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு வருடத்தில் அடையும் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ணா எனக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிடும். அப்போ 1, 1, 2 4, மிச்சம் 1, புள்ளி வச்சு 2 10. அப்ப எவ்வளவு வரும்னா 112.5 வரும். சரிங்களா? இங்க கடைசி இந்த லைன்ல மட்டும் லைட்டா ஒரு வார்த்தை மாத்திருப்போம். நமக்கு வந்திருக்கிறது வந்து 2 வருஷத்துக்கு வட்டி கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க கேட்கறது ஒரு வருஷத்துக்கு கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. 30வது கொஸ்டின் என்ன இருக்காங்க, பிரெஞ்சு என்பதை 114, லாஸ் வந்து 47 என குறித்தால் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? ஜென்ரலா நம்ம ஆல்பபெட்டுக்கு எப்படி பேர் கொடுப்போம், ABCD எக்ஸெட்ரா ZYXWV 1 2 3 இந்த மாதிரி பேர் கொடுப்போமா. ஆனா இந்த சம்ல என்ன பண்றாங்கன்னா, இசட்டுக்கு 1 கொடுக்குறாங்க. 1 2 3 4 எக்ஸெட்ரா இங்க 26 25 24 23 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ பிரெஞ்சு இசட்டுக்கு 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தா இதோட பொசிஷன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? எஃபோட பொசிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா 21, R வந்து 9, E வந்து 22, N 13, C 24, H 19. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 30, 52, 55, 65, 69, 89, 99, 108. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 114.
ஒரு 6 மிஸ் ஆகுது, பிளஸ் 6 வந்து மிஸ் ஆகுது. இந்த 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற ஆல்பபெட், இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, மொத்தமா 6. அதே மாதிரி தான் லாஸும். சரிங்களா? அப்போ கோர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா சி வந்து 24, ஓ வந்து என்ன வரும்னா 12, யூ வந்து 6, ஆர் வந்து 9, எஸ் வந்து 8, இ 22. இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 30, 39, 45, 47, 57, 61, 81. அது போக எத்தனை ஆல்பபெட் இருக்கு? 3, 6 பிளஸ் 6. ஆன்சரு 87ன்னு வரும். சரிங்களா? லைட்டா யோசிக்கிற சம்மு, கொஞ்சம் யோசிச்சா அந்த சம் போட்டிருந்துக்கலாம் கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து 31வது சம். மீப்போவா ஹசிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்க கொடுத்துருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்னா அடுக்குகள், ஒரு நம்பரு அதுக்கு பவர்ல சம்திங் அந்த மாதிரி எழுத முடியுதான்னு பாருங்க. அது எழுதிட்டு நம்ம ஹசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 27 × 3125. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 27 எப்படி எழுதிக்கலாம்? 3 3. 625 எப்படி எழுதிக்கலாம்? இது லைட்டா நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 5 25, 25 125, 125 625ன்னு வரும். சரிங்களா? அடுத்து திருப்பி ஒரு 5 போடும் போது எனக்கு 3125 வந்துடும் எனக்கு. அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4, இங்க ஒரு 5. அப்போ 5 சரிங்களா? இல்ல இப்படி எனக்கு செக் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஆனா இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்ம ஷார்ட்டா போட்டுடலாம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுதான். 5 25, 25 125, 125னா 625, 625 ஒரு 5ஆல பெருக்குனா 3125ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை 5ஆல டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன வரும்? 6 5 30, மிச்சம் 1, 2 10, மிச்சம் 2, 5. அடுத்து 5ஆல போடுங்க. 5ஆல போட்டா 125, அடுத்து 5னா 25, 5 5, 1 2 3 4 5, 5 சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? 8 × 9 × 25 × 7. 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 3. 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 2. 25 5 × 2 7ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 16 × 81 × 5 × 49. 14 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 4. 81 3 × 4. 3 9, 9 3 27, 27 3 81. அடுத்து 5 × 7 × 2. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹசிஎஃப் தான் கேட்குறாங்க. ஹசிஎஃப்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் எது இருக்கோ அது ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ 2 × 3 எல்லாத்துலேயும் இருக்கு, அதை எழுதிக்கோங்க. அடுத்து 5. 7 வந்து இங்க இருக்கு, இங்க இல்ல. ஹசிஎஃப்னா என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட், அப்போ பவர்ல லீஸ்ட் எழுதணும். 2 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 2. 3 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 2. 5 பவர்ல 1. சரிங்களா? அப்போ 2 பவர் 2னா என்ன வரும்? 4. 3 பவர் 2னா 9, இங்க 5. 5 20, 20 × 9னா 180ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம் 32. ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்தினால் நடுவில் அமையும் எழுத்து என்ன? சென்டர்ல எந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் வந்து செமினார், அடுத்து செப்டம்பர் சீரியஸ், ஃபர்ஸ்ட் 2 தான் நம்ம விட்டுருவோம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? 2 M N P R. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இது 2ல தான் ஏதோ ஒன்று ஒரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல 2 வரும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் M, அடுத்து N, MN OP QR ST. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? MN. அப்போ இதுதான் எனக்கு சென்டர்ல இருக்கும். சரிங்களா? கரெக்டா? ஓகேவா? இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் M வரும். அப்போ முதல் 2 இடத்துல இந்த 2ல ஏதோ ஒன்று வரப்போகுது. அடுத்து எம்முக்கு அப்புறம் என்ன வரும்? N வரும். Nக்கு அப்புறம் தான் P வரும், R வரும். சரிங்களா? அப்போ நடுவில் N உள்ளது. அதுக்கப்புறம்
MNOP அடுத்து P வரும், அடுத்து R வரும். அப்ப சென்டர்ல N உள்ளது சீனியர். அப்ப சென்டர்ல என்ன வரும்னா சீனியர்னு வரும். சரிங்களா? கொஞ்சம் சிம்பிளாவே போட்டுடலாம். அடுத்து 33வது சம். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளான சம் தான். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ இந்த ரெண்டு நம்பரையும் கியூப் பண்ணுங்க. கியூப் பண்ண என்ன வரும்? 3 கியூப் பிளஸ் 2 கியூப், ரெண்டையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணுங்க. 3 கியூப்னா 27, 2 கியூப்னா 8, ஆன்சரு 35. அதே மாதிரி இங்க 1 கியூப் பிளஸ் 5 கியூப், 1 பிளஸ் 125, ஆன்சரு 126. அதே மாதிரி 3 கியூப் பிளஸ் 4 கியூப், 3 கியூப் பண்ணா 27, 4 16, 16 64, அப்போ 91 வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ரெண்டு நம்பரை கியூப் பண்ணி ஆட் பண்றோம். 34வது சம். ஏ என்பவர் ரூபாய் 20,000, அசல் வந்து எவ்வளவு? 20,000, ஆர் வந்து 20%. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். எண் வந்து எவ்வளவுனா 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். முதல் வருடத்தில் வட்டியானது அரை ஆண்டுக்கு ஒரு முறையும் அடுத்த வருடத்தில் வருடத்திற்கு ஒரு முறையும் கணக்கிடப்படுகிறது எனில் 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இப்போ இந்த எண்ணை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல் ஒரு வருஷத்துக்கு வட்டி எப்படி பாக்குறாங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும்? 2 அரையாண்டு இருக்கும். அப்போ இதை 2ஆல டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும்னா 10%. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 20,000க்கு n = 2 மாடல்ல போட்டு பாருங்க. 20,000 × 10/100, ஒரு 0 ஒரு 0, 1 1 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சரு 2000. அடுத்து வந்திருக்கிற 2000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. இது இதுவும் கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 200. இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்போ ஒரு 4000, இங்க ஒரு 200, 4200. இது வந்து முதல் ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி பார்க்கும்போது இவ்வளவு எனக்கு வட்டி கிடைக்குங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னா, ஆல்ரெடி நான் போட்ட டெபாசிட் அமௌண்ட் ஒரு 20,000, ஒரு வருஷத்துக்கு ஒரு 4200, அப்போ 24,200 ரூபாய் இருக்கும் எனக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பார்க்கணும்? அடுத்த ஒரு வருஷத்துக்கு வட்டி என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ அடுத்த வருஷம் வந்து நான் முழு வருஷமா தான் கன்சிடர் பண்றேன். அப்போ ஆர் வந்து என்ன அப்படின்னா 20%. 20% என்ன வருதுன்னு பாருங்க. இதுக்கு இது எதுவும் கட்டாயிரும், இது எதுவும் கட்டாயிரும். அப்போ 0 2 4 2 8 2 4. அப்போ அடுத்த வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 4840. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்கறாங்க? 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அப்போ முதல் வருஷத்துக்கு ஒரு 4200, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 4800. 0 4 0 1 9. சரிங்களா? அப்போ 90 40. சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். இது கொஞ்சம் நல்ல சம். சரிங்களா? அடுத்து 35வது சம். ட்ரூ காலர் என்ற வார்த்தையிலிருந்து பின்வரும் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? ரொம்ப சிம்பிளானதான். சரிங்களா? இந்த இது மட்டும் தான் என்னால கிரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுல ஐ இருக்கு, இதுல ஐயே எனக்கு வரல. மற்ற எல்லா வார்த்தையும் நான் உருவாக்கலாம். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். 36வது சம். சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரூபா மற்றும் கிருத்திகா ஒருவரை ஒருவர் பார்த்து தெற்கு. சரிங்களா? சூரியன் இங்க உதிக்கும், அப்ப அவனோட நிழல் வந்து எங்க விழும்னா இங்க வந்து நிலும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் சைட்ல விழும். ரூபாவின் நிழல் கிருத்திகாவின் வலது பக்கம் விழுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரூபாவும் கிருத்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்துள்ளனர். ரூபாவோட நிழல் வந்து கிருத்திகாவின் வலது பக்கம் விழுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ கிருத்திகா வந்து இங்க இருந்தா மட்டும்தான் ரூபாவோட நிழல் வந்து கிருத்திகாவுக்கு வலது பக்கம் வரும். சரிங்களா? இப்ப கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க? கிருத்திகா எந்த திசையை பார்த்து அமர்ந்துள்ளன? சரிங்களா? அப்ப கிருத்திகா வந்து இதை ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. எந்த திசைனா தெற்கு நோக்கி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். 37. அடுத்து வரும் எண்ணை காண்க. 33 47 44 58
56 70 69 அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது ஒரு ஜோடி, அதே மாதிரி இங்க ஒன்று, இது வந்து ரெண்டாவது. இந்த ரெண்டாவதுல தான் நமக்கு என்ன அடுத்து வரும் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 47ல இருந்து இங்க போகணும்னா என்ன பண்றாங்க, ஒரு 11 கூட்டுறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க போகணும்னா ஒரு 12, இங்க இருந்து இங்க போகணும் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு 13 கூட்டுவாங்க. சரிங்களா? அப்ப 70ஓட ஒரு 13 கூட்டினா என்ன வரும்னா 83. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்களேன், இங்க ஒரு 11 கூட்டியிருப்பாங்க, 12 13, அதே லாஜிக் தான். சரிங்களா? அடுத்து 38வது சம். என்ன கொடுத்துருக்காங்க, y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6 எனில் y கியூப் மைனஸ் 1/y கியூப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கியூப் பண்ணணும். சரிங்களா? கியூப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன், மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதிடணும். 3 × 6. சரிங்களா? 6 கியூப் பண்ணா என்ன வரும், 216, 3 18, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 18 16 24 34, அப்ப ஆன்சரு 234 வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 39. இது வந்து என்ன அப்படின்னா மிரர் இமேஜ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிரர் இமேஜ்ல என்ன பண்ணுவோம், உங்களுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கும். இப்போ ஒரு பிக்சரை தூக்கி நான் இங்க வைப்பேன், இது ரெண்டையும் மடிக்கும் போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பொருந்தணும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கா, அப்ப இங்க எனக்கு எப்படி இருந்திருக்கணும்னா இந்த மாதிரி கோடு போட்டு இருக்கணும். இதுக்கு பக்கத்துல இங்க கோடு போட்டிருக்க மாதிரினா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இது ரெண்டும் எனக்கு வராது கண்டிப்பா. சரிங்களா? அப்போ கோட்டுக்கு பக்கத்துல இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கணும். அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? இங்க கோட்டுக்கு பக்கத்துல நமக்கு எதுவுமே இல்லை, கோட்டுக்கு பக்கத்துல எனக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கணும். அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். ரொம்ப சிம்பிளானது. சரிங்களா? அடுத்து 40 சம். ரூபாய் 5000க்கு அசல் வந்து எவ்வளவு அப்படின்னா 5000, ஆர் வந்து 4%. என்ன சொல்றாங்க, ஓர் ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்ன? ஒரு வருஷத்துக்கு பாருங்க, அடுத்து ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறையும் பார்க்கும்போது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வட்டிக்கிடையே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 5000க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 5×20 200 வரும். சரிங்களா? அடுத்து ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒருக்கா பாக்குறேன். அப்ப அரை ஆண்டுக்கு ஒருக்கா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 அரை ஆண்டு, அப்ப n = 2 மாடல். அப்ப இதை எதால டிவைட் பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 5000க்கு 2% என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும், 100. அடுத்து வந்திருக்கிற 100க்கு 2% என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும், ஆன்சரு 2. இதை 2ஆல பெருக்கும், இதை 1ஆல பெருக்கும். அப்போ 200, இங்க ஒரு 2, 202. அப்போ முதல்ல 200, இங்க 202, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா சிஐ வந்து என்ன வரும்னா வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா 202 - 200, ஆன்சரு 2 ரூபாய் வரும். சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். 40 கொஸ்டினில் வந்து ஒரு 4-5 சம் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்ற எல்லா சம்மே நம்ம ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் பார்த்தது தான். இதில் இருக்க எல்லா சம்மே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.